தப்பு பண்ணிட்டேன் கார்த்திக். நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததே கூடாது. பாவம். ஐயோ, நான் கார்த்திட்ட என்னன்னு சொல்லுவேன்? அவர் முகத்துல எப்படி முழிப்பேன்? எல்லாமே முடிஞ்சு போச்சு. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. பூமாரி, அழாதம்மா. என் பையன் மேல தப்பு. எனக்கு அழாதம்மா. என்ன ஏன் வந்துட்டான்னு எனக்கே தெரியலம்மா. புரி மாறி போய் நிக்கிறான் கொஞ்சம் நல்லாவே. எனக்கு என்னன்னு தெரியல. என்னவோ நீயும் அவனும் நல்லா பேசிக்கிட்டீங்க. அவன் உனக்கு போன்ல வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கணுமா? உண்மையா? வாய் திறந்து பேசுமா? அழுதுட்டே இருந்தா என்னதான் நாங்க எடுத்துக்கிறேன் சொல்லு. உனக்கு போன் வாங்கி கொடுத்தானா? நீ பர்சனலா ஏதோ போன் யூஸ் பண்றீங்க, அது அவனா வாங்கி கொடுத்தானா? அப்படியாம்மா? பூமாரி, என்னம்மா நான் இப்படி நினைஞ்சுதான் கூட்டிட்டே வந்திருக்க மாட்டேன். என்னதான் இங்க நடக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த தம்பி என்னமோ சொல்றாரு, இதெல்லாம் உண்மையா என்னன்னு எனக்கு தெரியல. ஐயோ கடவுளே, எனக்கு மண்டே வெடிச்சிடும் போல இருக்கு. அடியே, அந்த தம்பி என்னமோ சூடடிச்சு சத்தியம் பண்ண மாதிரி சொல்றாரு. ஏதோ போன் ஏதோ வச்சிருக்கியாமே, அவர் வாங்கி கொடுத்ததா நீ அவரும் பேசிட்டு இருக்கியா? அப்படியா? அப்படி எதுவும் உண்மையாடியது அவர் சொல்லுது? உன்கிட்ட போன் இருக்குதா? பொண்ணுக்கும் தெரியுமாமே இது? என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாது. அவங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு அதுவும் இதுவும் சொல்லி ஓமல பழிய போடுவாங்க. சொல்லுமா, உன்னோட போன் எதுவும் இல்லல? நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. இப்பமே கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் அவங்களை எழுதி கொடுத்துடலாம். சொல்லுமா. யாரானாலும் சரி, தப்பு பண்ணுனா தப்புதான். அந்த கடவுளே வந்தாலும் சரிதான். நீ மட்டும் ஊன்னு சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லு பூமாரி. இப்பமே அவனை ஒரு வழி ஆக்கிட்டு நான் உள்ள போயிருந்தாலும் பரவாயில்ல. என் பிள்ளைக்கு வாழ்க்கை தான் முக்கியம். சொல்லு பூமாரி. உண்மையை சொல்ல ஏன் தயங்க பூமாரி? இன்னும் என்ன தயக்க வேண்டியிருக்கு? நீ பர்சனலா ஒரு போன் வச்சிருக்கிய, அது யார் வாங்கி கொடுத்தது? நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? சொல்லு. நம்ம ரெண்டு பேசுறது உனக்கும் எனக்கும் தெரியும். இவங்க எல்லாரும் நான் போய் சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சொல்லு, வாய் திறந்து சொல்லு. அட பாவி, அது கார்த்திக் வாங்கி கொடுத்ததுடா. நான் எப்படி அப்பாட்ட சொல்லுவேன்? போன் இருக்குது உண்மைதான், ஆனா யார் வாங்கி கொடுத்தா எப்படி நான் அப்பாட்ட சொல்லுவேன்? அப்பா என்ன எவ்வளவு தூரம் நம்பிட்டு இருக்காரு. அதை யூஸ் பண்ணிக்கிட்டே நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்னு தெரியலையே சண்டாளை. ஆமா, வாழ்க்கையே போச்சு. இனி நம்ம என்ன சொல்லி என்ன சாதிக்க? என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு இல்ல? என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அப்படிதான். இனி நம்ம அப்பாட்ட அதை இதையும் சொல்லி இந்த குறுக்கு பயில அடிச்சு அப்பா உள்ள போயிருந்து வேண்டாம். இப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பாவே நம்மகிட்ட வந்திருக்காரு. இப்பதான் அவரு நிம்மதியாவே இருக்காரு. அவங்க எதிர்பார்த்ததும் இதுதானே, என்னாலதானே மாறி போச்சு. வேண்டாம், எதுவுமே நம்ம பேசாம இருந்துருவோம். ஆனா என்ன இப்படி பண்ணதுக்கு உனக்கு பாவம் சும்மாவே விடாதுடா. என் வாழ்க்கை அழிச்சவன உனக்கு இனிதான் இருக்குடா. என்ன பூமாரி அமைதியாவே இருக்க? நீ பொறுத்தது போதுமா? சொல்லு. நீ வாய் திறந்து சொல்றதுலாம் இருக்கு உண்மை. எனக்கு தெரியும் உன்னை பத்தி. சொல்லு பூமாரி, அந்த போன் உன்ட்ட இருக்குது உண்மைதானா? அப்படி இருக்கிறத யார் வாங்கி கொடுத்தா? நீ சொல்றியா? நான் பொண்ணுக்கு போன் பண்ணி கேட்கவா? ஐயோ, நம்மளால பாவம் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். அவ எவ்வளவோ நமக்கு சொன்னா புத்திமதி கேப்பமா. வீட்டுல அடங்காட்டது ஊர்ல அடங்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. கடவுளே, என் முழுச அடக்கிட்டு இல்ல நீ. நம்மளே ஒத்துக்கிடா. இங்க பாரு பூமாரி, வாய் திறந்து பேசு. அந்த போன் நான் தானே வாங்கி கொடுத்தேன். உங்க அப்பாட்ட உடச்சாப்ப உண்மையை சொல்லு பாப்போம். வீட்டுக்கு தெரியாம போன் யூஸ் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு. இந்த ஒரு தப்பால நான் இன்னைக்கு வாய் பேச முடியாம நிக்கிறேனே. அப்படி நான் என்னன்னு சொல்ல? போன் என்கிட்டதான் இருக்குன்னு சொல்லவா, இல்ல நான் ஒருத்தர விரும்பினேன் அவர் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லவா? ரெண்டு அதை சொன்னாலும் அப்ப உடஞ்சு போவாரு. வேணாம், அந்த அசிங்கத்தை விட இந்த அசிங்கமே மேலு. அப்பா, போனு என்கிட்ட இருக்குது உண்மைதான்ப்பா. வேற எதுவும் என்கிட்ட கேட்காதீங்கப்பா. அப்போ அந்த போன் விக்ரம் தான் வாங்கி கொடுத்தானா? நீ விக்ரம் பேசிட்டு தான் இருக்கீங்களா? அப்ப ஏன் கல்யாணத்துக்கு வேண்டான்னு சொல்லணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலமா என்ன நடக்குதுன்னே. யோ, பெரிய தலைவலியா இருக்கு. என்னமோ எப்படியோ நல்லா இருந்தா சரிதான். என்ன பூமாரி, கடைசியில நான் உன் மேல நம்பிக்கை வச்சதுலாம் அவ்வளவுதானா? சரிம்மா, சரி. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையா இருக்குது, அது இருக்கு, எனக்கு சந்தோஷம் தான். இனி இதை பத்தி நான் எதுவும் பேசலாமா? நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். நான் சொன்னேன்ல மாமா, என்ன நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே, பாருங்க உங்க பொண்ணே வாயால உண்மையை ஒத்துக்கிட்டா. சரி, இன்னும் அழுதுட்டு இருக்காதீங்க. என்ன இருந்தாலும் கல்யாண வீடு ஆக வேண்டியது. அப்ப பாருங்க, நம்ம மாமா அத்தை வீட்டுக்கு போய் அங்க இருக்கிறவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு 2 நாள் அங்க ஸ்டே பண்ணிட்டு அடுத்ததான் இங்க வர்றோம். என்ன பூமாரி? எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது தம்பி. இதுக்கு தானே நாங்களும் ஆசைப்பட்டோம். வேண்டாம் அப்படின்னு சொன்னா எல்லாம் அவ விருப்பம் தான் அங்க விட்டோம். இப்ப கல்யாணம், அதுவும் யாருக்குன்னு தெரியாம எனக்கு ஒண்ணுமே புரியல. தலை சுத்துறாப்புல இருக்கு. இந்த பூமாரிக்கு ஆனால் ரொம்பதான் கொழுப்பு. இருடினா நானும் போறேன்ட்டு கிளம்பிட்டா. இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா தான் போறா. முன்னாடிலாம் வீடடங்கி இருக்குன்னு நினைப்பா. இப்ப அங்கிட்டு போகட்டுமா இங்கிட்டு போகட்டுமா, ஹோட்டல்ல போய் சாப்பிடட்டுமா. ரொம்ப மோசமாயி போனா. சரி, ஒரு போனாவது போடலாம்ல. பொண்ணு என்ன செய்த ஏது செய்தன்ட்டு சோறு கண்ட இடம் சொர்க்கங்கிற மாதிரி போயிட்டா. சரி, நம்மளாவது ஒரு போன் பண்ணி என்னன்னு கேட்கலாம். இவரு வேற
பானிபூரி சாப்பிட போலாம், பஜ்ஜி போண்டா சாப்பிட போலாம், கிளம்பி இருடின்னாரு. இன்னும் காணல. நானும் கிளம்பி 1/2 மணி நேரம் ஆகுது. இப்ப மாதிரி வந்தீங்களே, எப்ப கிளம்ப சொன்னீங்க? நான் எப்பவே கிளம்பி இருக்கேன். ஆடி அசைஞ்சு அண்ணனை போட்டு வந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் அத்தான் அக்காவையும் கூட்டிட்டு போமா? ஆமாடி, அண்ணியும் தான் வராக. இதுவே அண்ணன் கொடுத்த ஐடியா தான். 4 பேர் சேர்ந்து அப்படியே போய் சாப்பிட்டுட்டு வாக்கிங் போன மாதிரி இருக்கும், அப்படியே வருவோம் அப்படின்னா. ஓஹோ, அதானே பார்த்தேன். இந்த ஐடியாலாம் உங்களுக்கு வராத. திடீர்னு என்னடா பானிபூரி போண்டா கிண்டா வாங்கி தரேன்னு கூப்பிடுறாருன்னு நினைச்சேன். அதான் ஐடியா தானா? அப்ப சரி. ஏன் முகத்தை தொங்க போட்டுட்டே இருக்கீங்க சோகமா? எதுவும் லவ் ஃபெயிலியர் ஆயிட்டா? ஏண்டி நீ வேற. எனக்கு பூமாரிய அந்த விக்ரம் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. பாரேன், என் அப்பா யார் எவருனே தெரியல, ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்தவரே இவ்வளவு தூரம் கவனிச்சு நல்லபடியா ஆக்கி விட்டுருக்காங்கன்னா, நம்ம பூமாரி எல்லாம் போனா எப்படி பாத்துக்கிடுவாங்க? தங்க தட்ட தாங்க மாட்டாங்க. அந்த பிள்ளை ஏன் தான் இப்படி இருக்குதோ தெரியல. நல்ல வாழ்க்கைய இப்படி பண்ணிட்ட. கல்யாணத்துக்கு வேற ஒரு புத்திங்கிறதே இல்ல. இன்னொரு பிள்ளைனா அப்படி போகாது. இது அந்த பையன் நமக்கு பேசி வச்ச பையனுக்கே கல்யாணம் நடக்குது. அப்படி நம்ம போலாமான்னு கொஞ்சமாவது அறிவு இருக்குது. ஆளா கிளம்பி நிக்கிறா. சின்ன பிள்ளைத்தனம் இன்னும் மாறல. எனக்கு அது ஒண்ணும் ரொம்ப வருத்தமாவே இருக்குது. நம்ம தங்கச்சி நல்லா இருந்திருப்பாள அப்படின்னு. சரி, யார் யாருக்கு எங்கன்னு இருக்கோ அதானே நடக்கும். ரொம்ப தான் வருத்தப்படுதா? அதான் ஒண்ணு புரிஞ்சுக்க, நமக்கு ஒரு வாழ்க்கை தட்டி போகுதுன்னு வையேன், அதை விட பெஸ்டான ஒரு வாழ்க்கை அமைய போகுதுன்னு அர்த்தம் தான். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? விக்ரம் போனா வேற டாக்டரோ இன்ஜினியரோ கலெக்டரோ வரமாட்டாங்க. பூமாரிக்கு சாதகத்துல நல்ல இடத்துல போய் சேரணும்னு விதி இருந்தா கண்டிப்பா யாரு தடுத்தாலும் நிக்காது. நீ சோகமா அலையாம சீக்கிரம் வா, கிளம்பி போகலாம். அக்கா வர கிளம்பி இருப்பாங்க. ஒரு 1/4 மணி நேரம் பொறுத்துக்க. இப்ப வர்றேன். என்ன, இந்த ஏடிஎம்ல போய் ரூபா எடுத்துட்டு வர சொன்னானே, ஏடிஎம்ல ரூபா எடுத்துட்டு வரேன். சாப்பிடறதுக்கு துட்டு வேணாமா? இருந்துக்க. அப்பா, மறுபடியும் முதல்ல இருந்தியா? ஒவ்வொரு இடங்கள்லயும் பொம்பளைகத்தான் ரெடி ஆக மாட்டாங்க, லேட் ஆகும் பாக. இங்க எல்லாம் உள்டாவா நடக்குது. சரி, நம்ம பூமாரிக்கு போன போடுவோம். அட, அம்மா போன் பண்றாங்க. சரி, அம்மாட்ட முதல்ல என்னன்னு கேட்டுட்டு அடுத்தது பூமாரிக்கு போடுவோம். ஹலோ, என்னம்மா? இப்ப மாதிரி ஞாபகம் வந்துச்சே. நீ போன் போடவே மாட்ட, அதிசயமா இருக்கு. எப்பவும் நான் தானே பேசுவேன். இன்னைக்கு என்ன மகளுக்கு ஞாபகம் வந்துருச்சாக்கும். என்னம்மா சாப்பிட்டியா? ஆமாடி, சாப்பிட்டாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவன்கிட்ட சொன்னீங்க, நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. என்னம்மா இவ்வளவு சந்தோஷமா இருக்க? அண்ணனுக்கு பொண்ணு எதுவும் பாத்துட்டியா? கல்யாணத்துக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவே இல்ல. என்னடி இப்படி கேட்டுட்ட? நீ இல்லாமையா? உன்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லு, என்னன்ட்டு கேளேன். அடியே, உங்க அப்பாக்கு உன்கிட்ட பேசணும் போல ஆசையா இருக்குது போல. நேத்தெல்லாம் உன்னைய பத்தி பேசிக்கிட்டே இருந்தாரு. பொண்ணிய தேடுது, அந்த பிள்ளை இப்படி பண்ணிட்ட வச்சுட்டேன்னு வருத்தப்பட்டாரு. என் பிள்ளைய ரொம்ப பாக்கணும் போல இருக்கு, என் மருமகன்ட்ட பேசணும், மன்னிப்பு கேட்கணும், அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாரு. எனக்கே ஆச்சரியமா போச்சு. எப்படா விடியும் உன்கிட்ட போன்ல பேச வைக்கணும்னு இருந்தடி. கொஞ்சம் பொறு, அப்பா மோங்களோ போயிருக்காரு. போமா, நம்புற மாதிரியே இல்ல. வேற ஏதாவது பேசு. என்ன நம்புற மாதிரி இல்ல அப்படிதானே? இந்த உங்க அப்பாவே வந்துட்டாரு, நீயாச்சு உங்க அப்பாவாச்சு, பேசிக்கோ. அப்பாவா? ஹலோ அம்மா, விளையாடாத. ஹலோ பொன்னி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. மாப்பிள்ள எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? ஏதோ ஒரு கோவத்துல அப்படி இருந்துட்டேன். என்ன எதுவும் நினைச்சுக்கிடாத. அப்பாக்கு உன்னை ரொம்ப தேடுதுமா, பாக்கணும் போல இருக்கு. நேத்தெல்லாம் உங்க அம்மாட்ட புலம்பிட்டே இருந்தேன். அப்பா, நீங்க ரொம்ப என்ன மன்னிக்கணும். மன்னிச்சிருங்கப்பா, உங்க பேச்ச கேட்காம கல்யாணத்துக்கு பண்ணிக்கிட்டேன். மன்னிச்சிருங்கப்பா. நீங்களா பேசுறீங்க, என்னால நம்பவே முடியலப்பா. எங்க அப்பா என்கிட்ட பேசிட்டாரு. எங்க அப்பா என்கிட்ட பேச மாட்டான் எத்தனை நாள் ஏங்கி இருக்கு தெரியுமாப்பா? நம்புமா, நான் தான் பேசுறேன். என்ன செய்ய, வயசு போயிட்டு இருக்குல்ல. எப்பவும் வைராக்கியம் பீம்பு நம்ம எடுத்துட்டு இருக்க முடியுமா? நமக்கு இருக்கிறது என்ன 10 பிள்ளைங்களா? 2 பிள்ளை. உன்னை உயிரா நினைச்சு வளர்த்தேன். நீ இப்படி பண்ணதை என்னால தாங்கவே முடியல. சரி, இருந்தாலும் நீ அடுத்த இடத்துக்கு போகலையே. இல்ல எங்க அக்கா வீட்டுல தானே இருக்க, அது வரைக்கும் சந்தோஷம் தான். மாப்பிள்ளைங்கம்மா? ஐயோ, இவ்வளவு நேரம் இருந்தாருப்பா, இப்பதான் வெளியே போனாரு. இந்த 1/2 மணி நேரத்துல இப்ப வந்துருவாருப்பா. வெளியே ஹோட்டலுக்கு கூட்டு போறேன்னாரு. அதான் கிளம்பி உட்காந்துருக்கேன். அவர் வந்தாலும் போன் பண்ண சொல்றேன்ப்பா. அட இருக்கட்டுமா, இருக்கட்டு. அப்புறம் நான் மாப்பிள்ளைய பேசிக்கிறேன். பாவம், மாப்பிள்ளைய கூட நான் ரோட்ல பார்த்து பல நேரம் திட்டி இருக்கேன். என்ன நினைச்சாரோ தெரியல. அப்புறம் பொன்னி, நம்ம பேசுறது நமக்குள்ள இருக்கட்டு, மாப்பிள்ளைட்டான்னு சொல்லிக்க. ஆனா உன் மாமனாருக்குலாம் இப்ப தெரிய வேணாம் என்ன? ஏன்னா அவன் கொஞ்சம் வீம்பளே திரிதான். எப்போ
கோவம் குணம்லாம் மாறுதோ அப்ப பேசினா போதும். அதுக்குள்ள நம்ம பேசவும் தெரிஞ்சா உன்டையும் கோவப்படுவான். அதனால நம்ம பேசுறது நம்ம 4 பேருக்குள்ளே இருக்கட்டும் என்னம்மா? சரிங்கப்பா, அதுக்கு இல்லப்பா, நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். நீங்க பேசுனது எனக்கு போதும்பா. அவரு 1/2 மணி நேரத்துல வந்துருவாரு. நாங்க வெளியே போயிட்டு வந்து ராத்திரி உங்களை கூப்பிடுறோம், பேசுங்க என்னப்பா. அவர்கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சரிம்மா சரி. சாப்பிட்டியா? என் பிள்ளைக்கு நகை நட்டு சொத்து பத்து எல்லாம் இருந்தும் ஒண்ணு இல்லாத பிள்ளையா அனுப்பிட்டேன். அது நினைச்சா இப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னம்மா வைராக்கியம் வீம்பு எடுத்து நம்ம என்ன சாதிக்க போறோம்? உனக்கு உனக்கு நான் சேர்த்தது எப்பவும் ஒன்ன வந்து சேரமா சரியா? என் மாப்பிள்ளைகிட்ட பேசணும், பேசிட்டு உனக்குள்ள நகையை கொண்டு உன் கையில தந்துடணும். அவர் இப்படி வாங்காட்டாலும் அவருக்கு ஏதாவது ஒரு கடையோ ஏதோ வச்சு அவர் விரும்பினதை வச்சு கொடுத்து வைக்கணும்னு ஒரு ஆசை. சரிம்மா, மாப்பிள்ளை ரொம்ப கேட்டேன்னு சொல்லு என்ன, எனக்கு வெளியே போகணும், அப்புறமா கூப்பிடுறேன். சரிங்கப்பா, உடம்ப பாத்துக்கோங்க, மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கோங்க, வேலை வேலைக்கு சாப்பிடுங்கப்பா. சரிங்கப்பா, நான் அப்புறமே கூப்பிடுறேன். பத்தியாமா, இதான் ஆம்பளை பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் வித்தியாசம். இன்னவரை ஆச்சு உன் அண்ணன் ஒரு நாள் மாத்திரை சாப்பிட்டீங்களா இல்ல சாதம் சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்க மாட்டான். பத்தியா, எவ்வளவு நாள் கழிச்சு பேசுக. அவன் மேல எம்பிட்டு கோவமும் வைராக்கியமா இருந்திருக்கேன். ரோட்ல எல்லாம் உன்னை பார்த்து திட்டி இருக்கேன். அதெல்லாம் மறந்துட்டு அப்பா சாப்பிட்டீங்களா மாத்திரை மருந்து போடுங்கன்னு சொல்ற. பத்தியா, இதான் பொம்பளை பிள்ளைக்கும் ஆம்பளை பிள்ளைக்கும் இல்ல வித்தியாசம். சரிம்மா, நீ கேட்டதே சாப்பிட்டது மாதிரிதான் இருக்கு. சரிம்மா, அப்புறமா கூப்பிடுறேன்.